இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 3:7 சொல்லுகிறது, அப்படியிருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். அம்பிரியமானவர்களே, இதோ உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் விளையச் செய்வார். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே விதையை விதைக்கிறவனாலும் ஒன்றுமல்ல, அதற்கு நீர் பாய்ச்சி அதை காப்பாற்றுக்கிறவனாலும் அது பலனை கொடுப்பது அல்ல. அது கர்த்தருடைய சித்தத்தினால் பாதுகாத்து அந்த விதையை விதைக்கச் செய்து அதை வளரச் செய்து அதை பாதுகாத்து அது விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தரே. வாழ்க்கையை அநேகர் என்ன செய்தாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் யாரும் உனக்கு உதவ முடியாது. அப்போ கொடுக்குறவங்களாலும் இல்லை. இப்போ சிலர் சொல்லிக்கலாம், நான் தான் இதை செய்தேன், நான் தான் அதை செய்தேன், என்னால் தான் இது நடந்தது, என்னால் தான் அது நடந்தது என்று அநேகர் மார்தட்டினாலும் நாம் பெருமை கொண்டாலும் விளையச் செய்கிறது தேவனே. கர்த்தருடைய சித்தம் எல்லாம் வாழ்க்கையில் எதுவுமே நிறைவேறாது. கர்த்தருடைய சித்தத்தினால்தான் உன்னை வளர்த்தெடுத்திருக்கிறார், அவர் உன்னை உயர்த்திருக்கிறார். அப்போ விளையச் செய்கிறது தேவனாலே எல்லாம் கூடும். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று வசனம் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஒருவேளை காற்று இல்லைனாலும் மழை இல்லைனாலும் உனக்கு தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறவர். அவர் எந்த சூழல் இருந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றவும் அதை ஆசீர்வதிக்கும் தேவனாலே கூடும். அதனால் யாரும் எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னம் அவருடைய கிருபை உங்கள்கிட்ட இருக்கும்போது விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைச்சிட்டா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் உன்னை உயர்த்துவார். நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க, உன் வாய்க்கால்கள் நிரப்படும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் சூழலை அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் உன்னை உயிர்ப்பிக்கும். அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.